இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் தொடர்ந்து கிஷோர் கேசாமி அவர்களோட உரையாட போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவருடைய குண்டாஸ் வந்து உறுதி ஆயிருக்கு. அதை பற்றின தகவல்கள்லாம் வந்து கிஷோர் அவர்கிட்ட கேட்டுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றும் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி அவர்கிட்ட வந்து கேள்விகள் வந்து எழுப்ப போகிறேன். வணக்கம், வரவேற்கிறேன். வணக்கம். ஓகே, பட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கார், நல்லா இருக்கார். குண்டர் சட்டத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு இப்போ அது வந்து உறுதியாக்கப்பட்டிருக்கு அறிவுரை கழகத்தில். அதை பற்றின மேலும் என்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இது சவுக்கு சங்கர் இல்லை பற்றி தான் பேசுகிறேன். இது வந்து தமிழ்நாடு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் டிடிபிஏ அப்படின்ட்டு இருக்கக்கூடியது. பார்த்திங்கனாக்கா முக்கியமாக இது எதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1980களில் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் பூட்லேகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க அதை எதற்காக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால், யார் யாரெல்லாம் வந்து அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பழிவாங்குவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்ட காரணத்தினால குண்டாஸ் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது வந்து எனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கு சங்கர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு, இது யூடியூப்லேயோ இதுலேயோ பேசியிருக்காரு, ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருன்றதுனால அவர் மேலே அந்த குண்டாஸ் பாயுது. ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தான் அவர் தெரிவித்திருக்கிறார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. காவல்துறையினர் குறித்து மிக மோசமாக, அதுவும் முக்கியமாக பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்து மிக மோசமாக அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ அவர் மேலே வழக்கு பதியப்பட்டது அப்படின்றது வந்து சரி. பட் அந்த வழக்குகள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால கிரவுண்ட் கேசஸ்ன்னு காமிப்பாங்க, அதாவது இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதை காரணமாக காண்பித்து சென்னை காவல்துறை ஆணையர் வந்து அவர் மீது குண்டர் சட்டத்தை, அதாவது தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இவர் பிணை வாங்கி கொண்டு, பெயில் வாங்கி கொண்டு, பிணை வாங்கி கொண்டு வெளியே வந்து விட்டால் திரும்பவும் அதையே தான் செய்வார். இவருக்கு பிணை நீதிமன்றங்கள் வழங்கலாம் என்கிற அச்சுறுத்தல் இருக்கின்ற காரணத்தினால, அவர் என்ற ஆதங்கம் இருக்கின்ற காரணத்தினால, அச்சுறுத்தல் கூட சொல்ல முடியாது, ஆதங்கம் இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த குண்டர் சட்டத்தில், தடுப்பு சட்டத்தில் நீங்கள் வந்து கைது செய்யப்பட்டு நீ கைது செய்யப்பட்டதுக்கப்புறம், ஏன்னா அவர் வந்து மே 4 எனக்கு தெரிந்து அவர் கைது செய்யப்படுகிறார். மே 12 இந்த குண்டர் சட்டம் அப்படின்றது அவர் மேலே பாயுது. அப்போ மே 12 இந்த குண்டர் சட்டம் பாயுது அப்படின்னா, அந்த மே 12லேருந்து ஆரம்பித்து 15 நாட்கள் 20 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த இது போர்டு அப்படின்னு வைப்பாங்க. இந்த போர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு உளவியல் நிபுணர், சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் ஒரு முன்னாள் நீதியரசர், அதுக்கப்புறம் இன்னொரு அதிகாரி, இந்த மாதிரி ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்டு நபர்கள். இவங்க வந்து இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த தடுப்பு காவல் என்பது முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்றத மேற்பார்வை செய்து இவர்கள் ஒரு அறிவுரையை அரசாங்கத்திற்கு வழங்கலாம். இப்போ உதாரணத்திற்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்ட ஒரு நபர், குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து 1000 ரூபாய் மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோனோட பெருமானமே 1000 ரூபாய் தான். இதை வந்து ஒரு போலீஸ்டேருந்து பிடிங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசினார், அந்த போலீஸை அடிக்க பாஞ்சார், இப்படின்றது தான் வழக்கு. இதுக்கு அவர் மேலே குண்டர் சட்டம் இப்படின்னு போட்டுட்டாங்க. இப்போ இதுக்கு அவர் மேலே குண்டர் சட்டம்னு போடும்பொழுது அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த போர்டில் போய் அவருடைய தரப்பு வாதத்தை முன் வச்சு, அதாவது 1000 ரூபாய் மொபைலுக்கெல்லாம் குண்டர் சட்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க இதை உடைக்கணுன்ட்டு. அவருக்கு உடஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்தது. இப்போ நாம் போகும்போது போர்டு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா, அது வந்து திங்க் எக்மோரில் நினைக்கிறேன், அது அந்த இல்லை பீச் ரோடு, அந்த மரீனா பீச் ரோட்டில் தான் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் அவங்க கூடுவாங்க. அங்கே போவாங்க. அங்கே போனால் கேள்விகள் நிறைய கேட்பாங்க, இப்படிலாம் எனக்கு சொல்லப்பட்டது. ஸோ நான் வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டேன். அதாவது என் மீது போடப்பட்ட வழக்குகள் 2018 நான் கைது செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கனாக்கா 2021 ஜூன் 14 நான் கைது செய்யப்படுறேன். ஜூன் 26 என் மீது வந்து குண்டர் சட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது, போடப்படுகிறது.
அண்டு எனக்கு வந்து ஐ திங்க் ஜூலை 7 நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த டேட் கொடுத்தாங்க ஃபார் போர்டு. ஸோ போர்டில் அப்பியர் ஆகிறேன். அப்போ போர்டில் அப்பியர் ஆகும்பொழுது என்னையெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு புக்கு கொடுத்துருவாங்க, குண்டர் சட்டத்தில் நீங்கள் கைது செய்யப்பட்ட உடனேயே உங்களுக்கு சிறையில் உங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள்னு ஒரு புக்கு, குண்டர் சட்டத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இல்லையா? ஓகே, ஒரு பவுண்டட் புக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த இதை வச்சுட்டு நான் வந்து படித்து இதெல்லாம் என்னோடய கிரவுண்ட் கேஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது இது சம்மந்தமான கேள்விகள் தான் கேட்கப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம தயார்படுத்திக்கிட்டு அங்கே போகும்பொழுது அவர்கள் அந்த கேள்விகளை கேட்பார்கள். உங்கள் மீது இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுடைய நெருங்கிய உறவினர் அனுமதிக்கப்படலாம், இல்லை உங்களுடைய வக்கீல் அனுமதி கிடையாது, அங்கே வந்து லாயர் அனுமதி கிடையாது. இப்போ நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணலாம், லாயர்லாம் அனுமதி கிடையாது. உங்கள் உறவினர் அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது இப்போது ஒரு கைது செய்யப்படுகிறார், அவருடைய மனைவி இருந்தாங்கன்னா அவங்க அனுமதிக்கப்படுவாங்க. அவங்க குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க, இந்த பாருங்க எனக்கு வந்து குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது, இவர் தான் வந்து ஒரே பிரெட் வின்னர், ஏதாவது கருணை காட்டுங்க, இப்படி சொல்லலாம். அப்போ அவரை பார்த்து கேட்பாங்க, ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு தான் இது மாதிரி குழந்தை இருக்குது, நீ மனைவி இருக்குது, எல்லாம் கஷ்டப்பட தெரியுதுல்ல, ஏன்பா பண்ணுற, இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் மனிதாபிமான ரீதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் பர்பஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் போர்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதை சரிபார்த்து இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது சரியா அப்படின்றதை பரிந்துரை செய்ய வேண்டும். பரிந்துரை மட்டுமே இவர்களால் செய்ய முடியும். அப்போது என்ன வந்து கூப்பிட்ட பொழுது நான் வந்து சொன்னேன், எனக்கு மேலே வந்து 6 வழக்குகள் போட்டிருக்காங்க கிரவுண்ட் கேசஸ்ன்னு. 2018 தூசி தட்டி 2021 ஜூன் 26 நான் வந்து குண்டர் சட்டம் என் மீது போடப்பட்டாலும் கூட 2018 போடப்பட்ட வழக்குகளை தூசி தட்டி எடுத்து இதையெல்லாம் வந்து அடிப்படை வழக்குகளாக காண்பித்து அதன் அடிப்படையில் எனக்கு வந்து இந்த குண்டர் சட்டத்தை போடுறாங்க அப்படின்னும் பொழுது இந்த 2018 வழக்குகள்லாம் என்னை ஏற்கனவே காவல் நிலையத்துக்கு அழைத்தோ அல்லது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அழைத்தோ இதெல்லாம் பேசப்பட்டு மூடப்பட்டிருக்கின்ற வழக்கு. நான் செய்த தவறு என்னென்னா, இதை நீதிமன்றத்துக்கு போய் முடிச்சிருக்கணும். காவல்துறையினரையும் நம்பினேன். அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணல, வெளியில் விட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சதுனால அது என்னுடைய தவறின் காரணமாக நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போது சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் அப்படி இல்லை. அவர் கஸ்டடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் வழக்குகளை எடுத்துக்கிறாங்க கணக்கில் புதுசாக. அப்போ அந்த புதிய வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த புதிய வழக்குகள் காரணம் காண்பித்து அவர் மீது இது போட்டிருக்காங்க. இப்போ அவர் வந்து அங்கே போகிறாரு, போர்டுக்கு போகும்பொழுது அவங்க கேட்பாங்க, உங்கள் மேலே இந்த மாதிரியான வழக்குகள் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் பதில் சொல்ல வேண்டியது வரும். இப்போது சிஎம்டிஏ இது வந்து ஒரு ரகசிய ஆவணம். இந்த ரகசிய ஆவணத்தை நீங்கள் வெளியே எடுத்து விட்டிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அதை ஃபோர்ஜ் பண்ணியிருக்கீங்க, மாற்றிருக்காங்க. குற்றச்சாட்டு என்னென்னா ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டை நீங்கள் தயாரிச்சிருக்காங்க. அப்போ போலி ஆவணத்தை நீங்கள் வெளியிட்டதை என்னென்னு எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கலாம் போர்டில். ரெண்டாவது என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பெண் அதிகாரிகளை குறித்து பேசியிருக்கிறீர்கள், முக்கியமான குற்றச்சாட்டு, நீங்கள் பேசியதுன்றது வீடியோ ஆவணத்தில் பதிவாகி இருக்குது. அப்போ பதிவாகி இருக்குது அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் வந்து மாற்றி பேச முடியாது. ஆமாம், நான் பேசினது உண்மைதான், தப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். 3வது வழக்கு அவர் மீது அந்த கஞ்சா வழக்காக இருக்கட்டும், வாட்டெவர், இது வந்து உங்கள்கிட்டருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றதற்கான ஆவணங்கள் தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு வழக்கு குறித்தும் அவர்கள் கேட்பார்கள். கேட்டு உங்களுடைய விளக்கத்தையும் பெற்று நீங்கள் புட் அப் கேஸுன்னு கூட சொல்லலாம். அதில் அவங்க கன்வின்ஸ் ஆகணும். அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கன்னா அவங்க அந்த பரிந்துரையை அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புவாங்க? உள்துறை செயலாளருக்கு அனுப்புவாங்க, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. உள்துறை செயலாளர் பார்த்து இந்த அமைச்சருக்கு அனுப்பப்பட்டு, எனக்கு தெரிந்து இந்த துறை இஸ் வித் சீஃப் மினிஸ்டர்னு நினைக்கிறேன், அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு முடிவே எடுக்கலாம். இது வந்து வெறும் பரிந்துரை தான். அந்த பரிந்துரை ஸ்டேஜிலேயே அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படிலாம் உண்மை இல்லை, நாங்கள் வந்து இந்த குண்டர் சட்டத்தை போட்டது உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க அதெல்லாம் நீதிமன்றம் தான் சொல்லணும். எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் நீதிமன்றம் தான் சொல்லணும். ஏன்னா தடுப்பு காவல் தானே இது. ஓகே, அவங்க ஒப்பீனியனை மட்டும் தான் அவங்க வந்து தடுப்பு காவல் போட்டது சரி தவறு, சரி, இது மட்டும் தான் சொல்ல முடியாது. தடுப்பு காவல் போட்டதை நாங்கள் ஆமோதிக்கிறோம்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ என்னோடய கேஸில் தடுப்பு காவல் போட்டது சரி என்று சொல்லி அவர்கள் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஆட்கொணர்வு மனு ஏற்கனவே அவங்க தாயார்
போட்டிருக்காங்க இல்லையா நீதிமன்றத்தில், அது 8 வாரங்கள்னு போட்டிருக்காங்க. 8 வாரங்களுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளப்படும்னு போட்டிருக்காங்க. அது 8 வாரங்களுக்குள்ளே வராது. ஏன்னா வெயிட்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 2500 பேருக்கு மேலே நீங்கள் வந்து குண்டர் சட்டம் போடும்பொழுது அது 8 வாரங்களுக்குள்ளே வராது. அப்போது அது ஒரு 10-12 வாரங்களில் வரும். விச் மீன்ஸ் இன்னொரு எனக்கு தெரிந்து இப்போ அவர் மே 12 குண்டர் சட்டம் போடப்பட்டது அப்படின்னா, இப்போ நம்ம ஜூன் 29 இருக்கோம் அப்படின்னா, நான் சொல்கிறது இன்னொரு ஒரு 100 நாட்கள், 90 நாட்கள் 100 நாட்கள் இதுக்குள்ளே அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்த உடனே இதை வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்று கொடுப்பார்கள். அரசாங்கம் பதிலளிக்கின்ற பட்சத்தில் அந்த பதிலை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் குண்டர் சட்டம் என்பது தொடரும். அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து குண்டர் சட்டத்தை இவங்க போடுறாங்க, இவங்க உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உள்துறை அமைச்சகம் வந்து அவங்க அதை பரிந்துரையை ஏற்று அவங்க திரும்பி பதில் கொடுக்கணும். அந்த பதில் கொடுப்பதில் நேர விரயம் அதாவது காலதாமதம் ஆகியிருந்தால் குண்டர் சட்டம் உடைந்து விடும். இப்போ என்னுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னாக்க காலதாமதம் இருந்தது, அதன் காரணமாக உங்களோட குண்டர் சட்டம் உடைந்தது. ஓகே. ஸோ இந்த மாதிரி உடைந்துடும். இந்த மாதிரி உடைவது தான் 85லிருந்து 90 விழுக்காடுகள் குண்டர் சட்டம் இப்படி தான் உடைகிறது. பட் இந்த கேஸில் எப்படி என்ன நடந்திருக்கு? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். கரெக்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அவங்க பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியாது. அது வந்து அந்த கேஸு ஹியரிங் வரும்போது தான் நமக்கு தெரியும். நமக்கு இப்போ தெரிய வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னு வைங்க, அவரால் மே 12, 2025 வரைக்கும் அவரால் வெளியே வர முடியாது. ஒரு வருஷம் அப்போ தான் நீங்கள் வெளில வர முடியும். அப்படின்றதுனால கூடுதல் கவனத்துடன் அவர்கள் செயல்பட்டிருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய அனுமானம். நமக்கு தெரியாது, அது ஹியரிங் வந்தால் தான் நமக்கு தெரியும். சரியா? ஸோ இதுதான் இந்த வழிமுறை. ஓகே. இப்போது அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது. அவருடைய மற்ற வழக்குகள் இருக்கு இல்லையா, இது சார்ந்த பிணை அப்படின்னு போடும்பொழுது நார்மலாக அது அஃப்கோர்ஸ் ஜட்ஜோடைய டிஸ்கிரிப்ஷன், பட் நார்மலாக நீதி அரசர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் குண்டாசை முடிச்சுட்டு வாங்க, நான் பிணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாமே இனிமேல் அவர் நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரப்படுவது அப்படின்றது தவிர்க்கப்படும். அப்போ இனிமேல் வந்து அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வெறும் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்படி தடுப்பு காவலில் உள்ளே இருக்க போகிற, ஸோ பெயில் நீ அப்போ வாங்கிக்க, இது முடிஞ்சவொடனே வாங்கிக்க இப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நீதிமன்ற ப்ரொசீஜர், ஜுடிஷியல் ப்ரொசீஜர். இப்படி தான் நடக்கும். சரி, அதிகமான கவனம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இவங்க இதில் வந்து அவர் தப்பிச்சிடக்கூடாது, இந்த கேஸ் விட்டு வெளில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் எதையுமே வரவிடாமல் இருந்தாங்கன்னா இவர் மே 12, 2025 வரைக்கும் வர முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு குளறுபடியை, ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு கமாலில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம், இருந்ததுன்னு வைங்களேன், இது உடைந்துடும். இது உடைஞ்சிருச்சுன்னா அவரால் வந்து 6 மாதங்களில் வெளியே வந்து விட முடியும். சில பேருக்கு தெரியாத குண்டர் சட்டத்தை பற்றின தகவல்லாம் சொல்லியிருக்கீங்க. சீமானவர்கள் ஒரு காணொலியில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து நேர்காணல் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அவர் பேசினது தப்பு அப்படின்னா கூட எதிரில் உட்காந்து கேள்வி கேட்டவர் பாருங்கள் இவ்வளோ நாள் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெலிக்ஸ் அவர்கள் பற்றி வந்து ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? ஏன்னா அவரோட கேஸ் ஃபெலிக்ஸோடைய அந்த மனு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க, தே ஹவ் டினைட் இட். அந்த உயர்நீதிமன்றத்தில் மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ளே அதிகமாக போகலைனாலும் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க காவல்துறைக்கு. நீங்கள் எதனால் இவரை உள்ளே வைத்திருக்கிறீர்கள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவரை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவங்க சில இதை விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அவருடைய வழக்கின் நிலை வந்து. ஓகே. நேத்தி வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சுது. சென்னையில் இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூரில் வந்து ஒரு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு வந்து நடந்துச்சு ஒரு கெஃபேயில். அந்த தீவிரவாதிகள் வந்து இங்கே சென்னையில் வந்து தங்கிட்டு போனதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையிலேருந்து தீவிரவாத இயக்கங்களுக்கு வந்து யூடியூப் மூலியமாக ஆள் சேர்த்ததாக வந்து சில பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு அவங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறையில் இருக்காங்க. நேற்று வந்து அல்கொய்தா அமைப்பு கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுற வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த ஒரு தீவிரவாதியை வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஸோ சென்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு உண்டான சேஃப் ஹெவனாக மாறிட்டு வருதா, இல்லை எல்லா ஸ்டேட்லையுமே இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் போயிட்டு வந்து அங்கங்கே இருக்கிறாங்களா? ஏன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடக்குலேருந்து வரவங்க
மட்டும் இல்லை, எல்லா இடத்துலேருந்து வரவங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உண்டான ஆவணங்கள்லாம் வந்து சரி பார்க்கணும். இந்த மாதிரி எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்காங்க, குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர்லலாம் தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இமிகிரன்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் இன் டு த ஸ்டேட், இது வந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்து எப்படி பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு புறம். இது இட்ஸ் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம் தட் தமிழ்நாடு ஹேஸ் டு ஃபேஸ். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இது நிறைய இருக்குது. ஏன்னா வாய்ப்பை தேடி இங்கே வரக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஸ்பெரிங் ஸ்டேட். அதாவது இங்கே வந்து வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதனால இதை நாடி வரக்கூடியவர்கள் அதிகம். எல்லா மாநிலத்திலிருந்தும் வரக்கூடியவர்கள் அதிகம். இது ஒரு பக்கம். பட் ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் நம்முடைய சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க வந்து இதை எதிர்கொள்வதற்கு அவர்களால் முடியுமா என்றால் முடியும். இன்னும் சொல்லணும்னா, பெங்களூருவில் அந்த தீவிரவாத பிரச்சனை ஏற்பட்ட பொழுது செல்வி ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருந்த பொழுது இங்கிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தார்கள், காவல்துறையினரை அனுப்பி வைத்தார்கள் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போது அந்த அளவிற்கு திறமை வாய்ந்த ஒரு காவல்துறை தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த காவல்துறையை செயல்பட அனுமதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார்களா அப்படின்றதான் கேள்வி. இல்லை அப்படின்றதான் இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த காவல்துறையை சுதந்திரமாக நீங்கள் செயல்பட விட்டீர்கள் என்றால் தமிழகம் அமைதி பூங்காவாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த இதில் பெங்களூரில் வந்து நடந்த அந்த வெடிகுண்டு ஒன்று நடந்தது தெரியுமா? இது ஒரு ஹோட்டலில் நடந்தது. அவன் தைரியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துருக்கான். ஏன்? இதுவே செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியாக இருந்தால், அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்தால் அவன் வருவதற்கு யோசித்திருப்பான். ஏன்னா தெரியும் அவனுக்கு போலீஸ்க்கு முழு சுதந்திரம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலான்ற ஒரு நிலைக்கு இங்கே தமிழ்நாடு இருக்குது அப்படின்றது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான். ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே வர்றதை விரும்ப மாட்டாங்க. அண்ட் இதையே வந்து அவங்க சுதந்திரமாக செயல்படாமல் விட்டுருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழும்புது. காவல்துறையை நீங்கள் மதிக்கணும்ல. காவல்துறையை எதற்காக அதிகமாக பயன்படுத்துகிறீங்கன்றது பாருங்கள். இந்த அரசாங்கம் 3 ஆண்டுகளில் காவல்துறையை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறது அதிகமாக என்று பாருங்கள். ஒரு டிஜிபி சைலேந்திரபாபு வச்சுப்போம், அவர் டிஜிபியாக இருந்த பொழுது ஒரு டிஜிபி என்பவர் அரசியல் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கக்கூடாது. கடந்த ஆட்சியில் இப்படி இருந்தது, இந்த ஆட்சியில் இப்படி இருக்கிறதுன்னு ஒரு டிஜிபியே சொல்கிறார் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து அவர் மீதான அரசியல் அழுத்தம் இருந்திருக்கணும், இல்லை அரசியல் தாக்கம் இருந்திருக்கணும். அப்போது ஒரு முதலமைச்சர் லெவலில் இருக்கவங்க வந்து ஒரு அரசியல் தாக்கம் கொடுக்காமல், ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்காமல் ஒரு டிஜிபியோடு பேசியிருக்க முடியுமா என்றால் முடியாது. அப்போது ஒரு டிஜிபிக்கே முதலமைச்சர் அளவில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கடைநிலையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்லாம் எடுத்து பாருங்கள். திமுகவுடைய உறுப்பினர் அட்டையை வச்சுருக்கிறவனே மிரட்டுவான். மேலே என்ன இருக்கோ தானே கீழே பர்குலேட் ஆகும். முதலமைச்சர் என்ன செய்கிறாரோ அல்லது முதலமைச்சரை சுற்றியிருப்பவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதானே அப்படியே அடுத்தவர்களும் பின்பற்றுவார்கள். கடைநிலை தொண்டம் வரைக்கும் அதானே பின்பற்றுவான். இல்லைங்க, நான் ஒர்க் பர்மிட் அந்த சிஸ்டமேட்டிக்காக எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணலான்னு கேட்டேன். நீங்கள் திமுக எதிர்ப்பாகவே அந்த ஒரு ஆங்கிள் திமுக தான் இதில் ரோல் ப்ளே பண்ண. நான் திருப்பி சொல்கிறேன், திமுக ஆட்சி அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் ஒர்க் பர்மிட் போன்ற விஷயங்களே இங்கே அவசியம் கிடையாது. காவல்துறைக்கு லைக் த பேக் ஆஃப் தேர் பாம் யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாமே தெரியும் அவர்களுக்கு. அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நடவடிக்கையை எந்த அளவுக்கு எடுப்பது, எடுக்காமல் இருப்பது அப்படின்றது தான் அவர்களுடைய பிரச்சனை. மானிட்டரிங்லேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆமாம். ஆனால் திறம்பட செயல்படக்கூடிய தமிழக காவல்துறை, எனக்கு தெரிந்து இந்த நாட்டிலேயே மிக திறம்பட செயல்படக்கூடிய காவல்துறையில் முக்கியமானதாக முதன்மையானதாக இருக்கக்கூடிய நமது தமிழக காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இது மாதிரியான ஆட்கள் அவ்வளோ துணிச்சலாக வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை இங்கே செட்டப் பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து தங்குற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ பெங்களூரில் நடத்திட்டு வந்து இங்கே தங்கிட்டு ஒரு இன்டர்ம் பீரியடில் ஒரு தங்குற இடமா அவங்க தங்குறாங்க இங்கே இன்டர்ம் பீரியட். இல்லை அவங்க எதாவது பண்ண போகிறாங்களா? கிடையாது. அவங்க இங்கே பண்ணுறதோட அவங்களுக்கு இது ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் பார்க்கிறார்களோ அப்படின்ற ஐயப்பாடு நமக்கு வருது. இல்லை, இது ஏன் வருது அப்படின்னா, காவல்துறை சுதந்திரமாக செயல்படலை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நானோ நீங்களோ இல்லை வேறு ஒருத்தரோ நம்மளை வந்து தூக்கணும்னு நீங்கள் காவல்துறை தூக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் 10 நிமிடம் தான்.
நீங்கள் ஃபோனை வைங்க, ஃபோனை வைக்காதீங்க, ஃபோனை தூக்கி வேற எங்கேயோ போடுங்க, எங்கே போட்டாலும் உங்களை பிடிச்சிட முடியும். 10 நிமிடம் தான் அவர்கள் மனது வைத்தால். ஆனால் அவர்கள் மனதில் வைப்பதற்கு முடிக்க விடப்படணும் அப்படிங்க. சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா? இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, இப்போ இறுதியாக ஒரு விஷயம் வந்து கேட்கணும். இப்போ பரந்தூர் பற்றி நம்ம 2-3 வாட்டி பேசியிருக்கோம். அதோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் பரந்தூர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். பட் திடீர்னு இப்போ வந்து முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இல்லையா? ஹோசூரில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் வரப்போது பல கோடி ரூபாய்கள் போட்டு அதை டெவலப் பண்ண போகிறாங்க. குறிப்பாக பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பெங்களூர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. கம்பேரட்டிவ்லி எங்கள் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் வந்துட்டால் ஹோசூர் தான் வந்து பெங்களூர் மக்களுக்குலாம் ரொம்ப கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பல பேருக்கு இந்த ஹோசூர் விமான நிலையத்தை பற்றி சரியான தகவல்லாம் தெரியல. அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஏன் அங்கே வந்து அந்த விமான நிலையத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து நான் என்ன கேட்குறேன்னா, கூரை மேலே ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் காட்டுறேன்னு சொல்கிற கதை தான் ஸ்டாலினுடைய அறிவிப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உன்னால் இங்கே இருக்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் வச்சு அதை நடத்துறதுக்கே துப்பு இல்லை, வக்கில்லை. ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு பஸ் டெர்மினஸை கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வக்கில்லை. நீ எதுக்கு ஓசூரில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கொண்டு வந்து அழுத்து கிழிச்சிருவியோ? குறை சொல்கிறத விட்டுட்டு சொல்லுவீங்க. நானும் வெயிட் பண்ணி நான் இன்ஃபர்மேஷனுக்கு வரேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, இதே கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கமும் வைத்திருக்கிறது. ஓசூரில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்பொழுது பரந்தூரில் வந்து கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்திற்கு நீங்கள் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அதோடைய வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அங்கே தொடர்ந்து பல வாரங்களாக, நான் சொல்கிறது 100 வாரங்களுக்கும் அதிகமாக அங்கே வந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 100 வாரங்கள்னு சொல்ல முடியாது, பட் தென் அதிமுக ஆட்சி காலத்திலேருந்தே போராட்டங்கள் அப்படி இப்போ வந்து அதிகரித்திருக்கிறது திமுக ஆட்சி காலத்தில். நம்ம சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமான நிலம் எடுத்துக்கொள்ளுதல், கையகப்படுத்துதல்னு வச்சுப்போம். ஆக்கிரமித்தல்னு நான் சொல்ல மாட்டேன், கையகப்படுத்துதல்னு வச்சுப்போம். கையகப்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இந்த கையகப்படுத்துதல் என்பதற்கு அவர்களுக்கு உரிய சந்தை விலையை நீங்கள் கொடுத்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரந்தூரில் வரப்போகிறது என்ற அறிவிப்பு வந்த உடனேயே A² B² C² D² E² F² G² இப்படின்னு எல்லா ஸ்கொயரும் போய் அங்கே போய் கொந்துடுறாங்க. உட்காந்து இவங்க எல்லாரும் 17 லட்ச ரூபா ஒரு ஏக்கர், 16 லட்ச ரூபா ஒரு ஏக்கர், 20 லட்ச ரூபா ஒரு ஏக்கர்னு வாங்கிடுறாங்க. இன்றைக்கு அந்த நிலை அந்த அந்த அங்கே என்ன அப்படின்னா, அங்கே அந்த விமான நிலையம் வர 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 சந்தை விலை உயர்ந்து கொண்டே போகிறது. 1.5 கோடி 2 கோடி ஒரு ஏக்கருக்கு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து அந்த அந்த நிலத்தை காசுக்காக வேண்டி 15 லட்சத்துக்கும் 20 லட்சத்துக்கும் ஒரு ஏக்கருக்கு விற்றுட்டீங்க. அதே இடம் 2 கோடிக்கு போகுது ஒரு ஏக்கருக்கு 2 ஆண்டில் அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வைத்தறிச்சலாக இருக்கும். அந்த வைத்தறிச்சல் ஒன்று வெளிப்பாடு தான் மக்களுடைய கூப்பாடு. அதை ரொம்ப வேற மாதிரி ஒரு தவறான தகவல் இருங்க நான் சொல்கிறேன், இதுதான் அடிப்படை. ஏன்னா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு தத்துவமே என்ன, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு தடயமே இருக்கக்கூடாது, ஒரு விமான நிலையத்திற்கான தடயமே இருக்கக்கூடாது. அப்படியே அப்படிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படிலேருந்து ஆரம்பிக்கணும், கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதார ரீதியாக பயன்பெற வேண்டும் அப்படின்றது தான். இப்போ இந்த உள்ளபடியே ஒரு ஏக்கருக்கு 2 கோடி இந்த மக்களுக்கு வரும் என்றால் அந்த மக்கள் உண்மையிலேயே அதை வரவேற்றிருப்பார்கள். காலங்காலமா பரம்பரையா வாழ்ந்துட்டு இருந்த ஊரை விட்டு எவ்வளவு காசு கொடுத்தாலும் போறதுக்கு சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க. கிடையாதுங்க, ஏன்னா ஊரே போகுது. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய பிரச்சனை அது கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை நான் என்னுடைய பூர்வீக இடத்திலிருந்து குடிபெயர்கிறேன் அப்படின்றது கிடையாது. அதை மட்டுமே ஒரு விஷயமாக வைத்து சட்டமும் பார்க்கக்கூடாது என்று மிக தெளிவாக இருக்கிறது. உரிய காம்பன்சேஷனை கொடுங்க. நீ அவனுக்கு 15 லட்ச ரூபாய்க்கு அவன் விற்றுருக்கான், அவனுக்கு தெரியும் பரந்தூர் இது வந்து ஏர்போர்ட் வந்தால் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுன்றது அவனுக்கு தெரியும். இந்த பாமர மக்களுக்கு தெரியாது, தெரியாமல் கொடுத்துட்டாங்க தான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுத்ததாகவே இருக்கட்டும், சரியா? இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு இவங்க வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ரியல் எஸ்டேட் ஷார்க்
அதாவது இந்த முதலைகள் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, இவன்கிட்டேருந்து நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காம்படிஷனை வாங்கி கொடு. நீங்கள் 1,50 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஒரு ஏக்கருக்கு போகுது இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 50 லட்ச ரூபா கொடு. 15 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க ஏற்கனவே, இன்னொரு 35 லட்ச ரூபா கொடு. ஏன்னா இதே பிரச்சனை நெய்வேலியில் நடந்தது. நெய்வேலியில் அந்த என்எல்சிக்காக அந்த நிலம் கையகப்படுத்தும் பொழுது இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்படின்னும் பொழுது அந்த மக்கள் உண்மையாக அந்த மக்கள்கிட்ட போய் உட்காந்து பேசுனதுனால நான் சொல்கிறேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்ககிட்டேருந்து அவங்க 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதோடைய விலை அதிகம். அந்த விலையை கொடுன்ற, அந்த விலையை கொடு, உனக்கு என்ன பிரச்சனை? அப்போது இந்த இடத்துல இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பேராசை கிடையாது. இந்த மக்களுக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் இடையே புகுந்திருக்கின்ற புரோக்கர்ஸ், இந்த ரியல் எஸ்டேட் முதலைகள், இவர்கள்தான் பிரச்சனை. ஏன்னா அந்த பரந்தூர் அப்படின்றது 5000 ஏக்கர்னு வைங்க. நீங்கள் இந்த 5000 ஏக்கர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3000 ஏக்கர் உடைய விலை அதிகமாகுது. 3000 ஏக்கருடைய விலை அதிகமாகுதுன்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஏக்கர் 2000, ஒரு ஏக்கர் 2 கோடின்னா 3000 ஏக்கர் எவ்வளோ? 6000 கோடி. 6000 கோடி யாருக்கு பெனிஃபிட்டு? அந்த 2000 ஏக்கரை வைத்திருப்பவர்களுக்கு பெனிஃபிட்டு இல்லையா? இந்த 2000 ஏக்கரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள் அப்படின்றது கம்மி. எல்லாம் 5 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுட்ருக்கவங்க தான். இப்போ இந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுட்ருக்கவங்க எல்லாரும் இப்போ கோடீஸ்வரன்லாம் மாறிடுறாங்க. எப்படி? ஓவர் நைட் இந்த ஏர்போர்ட் வரதுனால. இப்போ இந்த கிராமவாசிகள், இந்த 5000 ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களை நீங்கள் காம்பன்சேட் பண்ணுங்கள். ஒரு 500 கோடி அதுக்காக ஒதுக்குங்க. அந்த 500 கோடியை அவங்களுக்காக ஒதுக்கினீங்கன்னா இந்த 2000 கோடி வைத்திருக்கின்ற கிராமவாசிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க 6000 கோடி பெனிஃபிட் வருதுல்ல இவங்களுக்கு. இவங்களுடைய நிலத்தோட மதிப்பு அதிகமாகுது இல்லை. நாளைக்கு இந்த ஏர்போர்ட் வந்த உடனே அது சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி எல்லாமே அவங்களுக்கும் பெனிஃபிட் தானே. இப்படி யோசிக்கணுன்ற நான் தென்னகத்துலேருந்து ஒருத்தரை நான் மீட் பண்ணேன். அவர் சென்னை மேலே எங்கள் எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்குங்க. இப்போ கூட பாருங்கள், அந்த ஓசூருன்றாங்க, இப்போ பரந்தூர் கிட்ட ஒரு விமான நிலையம், இந்த மாதிரிலாம் வருது. எங்கள் சவுத்தை டெவலப்பே பண்ண மாட்டீங்க. இப்போ கூட ஒரு ப்ராப்பர் ஏர்போர்ட் அப்படிங்கிறத ஏன் ஒரு சவுத்தில், ஏன் தூத்துக்குடியில் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ டெவலப்மெண்ட் எல்லாமே இல்லை, குறிப்பாக அந்த விமான நிலையம் அப்படிங்க பார்த்தீங்கன்னாலே அந்த பெல்ட்டில் வரட்டும், சவுத்துலேயும் வரட்டும். கேள்வி என்னென்னா, உனக்கு தான் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது ஸ்டெர்லைட், ஏன் அடித்து விரட்டினீங்க? ஏன் அடித்து விரட்டினீங்க? இப்போ தூத்துக்குடியோட போர்ட்டே காலி ஆகிடுச்சா? இந்த போர்ட்லேயே ஒன்றுமே இல்லை. கண்டெய்னர்ஸ் கம்மியாயிடுச்சுன்றீங்க? கம்மியாகும் கண்டிப்பாக. இலங்கைக்கு போதுங்கிறீங்களா? இல்லை, அது எங்கே வேணால் போட்டோம். இன்றைக்கி அங்கே போர்ட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போ தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள், இதனால் பிழைத்து கொண்டிருந்த, ஸ்டெர்லைட்டை வைத்து பிழைத்து கொண்டிருந்த நிறுவனங்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே நீ கொண்டு வரணும்னு நினச்சன்னா கொண்டு வரலாம், கொண்டு வந்தால் நீ திரும்பி ஆரம்பிச்சிருவியே. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இதில் யோசிக்க வேண்டியது இருக்குது. நான் ஓசூரில் நீங்கள் இந்த விமான நிலையத்தை கொண்டு வாங்க, நான் வேணாம்னு சொல்லலை. கொண்டு வரதை பெங்களூர் வாசிகளே விரும்புவாங்க. மற்ற யார் விரும்புகிறாங்களோ இல்லை, பெங்களூர் வாசிகள் விரும்புவாங்க. ஏன்னா நான் சவுத் பெங்களூரில் இருக்கேன்னா, நான் இங்கேருந்து தேவநல்லி ஏர்போர்ட் வரைக்கும் போகணுன்னா நார்த் பெங்களூருக்கு போகணும். நான் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பதிலாக நான் இங்கே வந்துடலாம், ஓசூருக்கு வந்துடலாம். டிராஃபிக்கை பார்த்து ஒரு பயம் இருக்குங்கிறீங்க. நான் ஓசூருக்கு வந்துடலாம். சரி. ஸோ இட் இஸ் பெனிஃபிஷியல் டு பெங்களூர் ஒன்லி. இவங்க தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்ன்றாங்க, தமிழ்நாட்டில் பெங்களூர் தான் பெனிஃபிட்டு. அவங்க தான் நிறைய பயன்படுத்துவாங்க. ஏன்னா அங்கே ஓசூரில் லேண்டாக அங்கேருந்து அவன் சவுத் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போகிறது ரொம்ப ஈஸி. தேவநல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து வரதுக்கு பதிலாக ஓசூரில் நான் இன்னும் சீக்கிரம் போயிடலாம். சரியா? ஸோ இதையெல்லாம் ஓவராலாக புரிஞ்சுக்கணும். பட் என்னுடைய கேள்வி, நீ முதல்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சரி பண்ணு, அப்புறம் நீ ஓசூரில் ஃப்ளைட்டு கொண்டு வரலாம், அப்புறம் வேற எங்கேயோ வேறு ஒன்றத்தை கொண்டு வரலாம். நீ அதுக்கே வக்கீலில் நாதி இல்லாமல் உட்காந்துருக்க. நீ உனக்கு எதுக்கு இந்த பேச்செல்லாம்? கொஞ்சம் நல்லா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பற்றி மக்கள் எதுவும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல. கொடுத்தாலும் அது வெளில வரல, செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். அதுதான், அதெல்லாம் பழகிடுச்சு.
அதுவாக பழகிடும்னு சொல்கிறாங்கல்ல, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவாக பழகிடும். அந்த மாதிரி பழகிடுச்சு மக்களுக்கு. கள்ளச்சாராய மரணமும் நம்மளுக்கு பழகிருமா அப்படியே போக போக? நீங்கள் சொல்கிறது கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் திமுக இருக்குன்னா அது அப்புறம் இல்லாமல் எப்படி இருக்கும்? 1.5 வருஷம் கழிச்சு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நான் சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க எப்படி தீர்வு காணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்றைக்கும் உங்ககிட்ட வந்து நேர்காணல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த கேள்வியெல்லாம் நான் மறக்காமல் கேட்பேன். மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு இன்னைக்கு.